ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் சட்ட விதிகளை மீற முடியாது என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. உடல் அடக்கம் செய்ய கோரும் இடம் நெருக்கடியான பகுதி என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. மயானம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில்தான் அடக்கம் செய்ய முடியும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கும் வாதங்கள் குடியிருப்பு பகுதி மற்றும் குறுகிய சாலை என்பதால் அந்த பகுதியில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய இயலாது என்று அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு நீதிபதி தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சட்ட விதிகளை மீற முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதி நெரிசல் நிறைந்த பகுதி என்பதற்கான ஆதாரங்களை வரைபடங்களாக சமர்ப்பித்திருக்கிறது அரசு வழக்கறிஞர் தரப்பில். இதன் காரணமாக நீதிமன்றமும் பொற்கொடியின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இதுல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க? நீதிபதி கருத்துக்கள் என்னவா இருக்கு? ஆனந்தி, மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கட்சி அலுவலகத்தில் புதைப்பதற்கு அனுமதி வழங்கிய கோரிய வழக்கு என்பது நீதிபதி தலைமையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரிவாக விசாரணை என்பது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை அடுத்தடுத்து முன்வைத்து வருகிறார். மிக முக்கியமாக அந்த கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது குறுகலான பகுதி, ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது என்ற ஒரு வாதங்களை முன்வைத்து இதற்கான அந்த வரைபட விளக்கங்களையும் நேரடியாக சமர்ப்பித்திருக்கிறார். மிக முக்கியமாக நீதிபதியை பொறுத்தமட்டில் இந்த விவகாரத்தில் அரசு தற்பொழுது ஒதுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் புதைத்துவிட்டு மணிமண்டபத்தை வேறு இடத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை நீதிபதி நேரடியாக முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக தற்போதைய சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் இந்த நேரத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, தமிழகத்தின் இந்த சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் அவசியம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதனால் தற்போதைய பொறுத்தமட்டில் இந்த நீதிபதி கருத்து மற்றும் காரணமாக அந்த பொற்குடி தரப்பில் அந்த வாதம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நீதிபதி தன்னுடைய பல்வேறு உத்தரவுகளை அடுத்தடுத்து பிறப்பித்து வருகிறார். குறுகலான பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் புதைப்பதற்கு அனுமதி என்பது வழங்குவது இயலவில்லை என்றும், தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு பிடித்த இடத்தில் மணிமண்டலம் கெட்டுக்கொள்ள அனுமதி என்பது நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அடுத்தடுத்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, குடியிருப்பு பகுதி மற்றும் குறுகிய சாலை இதேதான் அரசு தரப்பில இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிபதியும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்ததா பொற்குடி தரப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இப்ப அவங்க அரசு ஒதுக்கி இருக்கும் அந்த இடத்தையே தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா விக்னேஷ் முத்து? நீதிபதி பவானி சுப்பராயனை பொறுத்தமட்டில் பல்வேறு கருத்துக்களை நேரடியாக விரிவாக தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த வழக்கு என்பது தற்பொழுது காலை சரியாக 10:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் நாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய யோசனையை நீங்கள் யோசனை செய்துவிட்டு ஒரு பதிலை தெரிவிங்கள் என்ற ஒரு கருத்தை நீதிபதி நேரடியாக தெரிவித்திருக்கிறார். 10:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது பொற்குடி தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவேளை நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த யோசனையை நேரடியாக ஏற்றுக்கொண்டு அரசு சார்பில் எந்த இடம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் என்பது புதைக்கப்பட்டு அவர்களுக்கு விருப்பமான இடத்தில் அந்த மணிமண்டபத்தை அமைப்பதற்கு அவர்கள் தயாராகலாம். இல்லை என்றால் மேற்கொண்டு தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து நிச்சயமாக அவருடைய உடல் என்பது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் அந்த அலுவலகத்தில் தான் வைக்க வேண்டும் என்ற வாதங்களை மீண்டும் தொடர வாய்ப்பிருக்கிறது. ஆனந்தி.